ஏ மச்சானுங்களா, டே என்ன தைரியம் இருந்தா என் தலைவி ஜாக்லினுக்கு ஒரு ப்ரோமோ கூட போடாம இன்னைக்கு வந்து எபிசோட விட்டுருப்பீங்க. ஒரு ப்ரோமோ கூட இல்லையா? மரியாதையா போட்டுருங்க. இந்நேரத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 4வது ப்ரோமோ ஜாக்லினோட வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு மட்டும்தான் ஜாக்லின் பண்றதெல்லாம் ஆர்டிபிஷியலா தோணுதா? அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி வெளியே வந்து இருக்கும் போது அவங்க கேமராவை தேடுற மாதிரி தோணுதா? இல்லை எல்லாத்துக்கும் தோணுதான்றதை கமெண்ட்ல கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா. போனதுல தான் சொன்னேன், யாரை பத்தி நம்ம பேசக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் இமோஷன் ஒரு மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு. ஆனா பேச வைக்கிறாங்களே, அப்படி லைவ்ல நடக்கும்போது நம்ம பேசி தான் ஆக வேண்டியது இருக்கு. ரொம்ப 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 ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு 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 கான்வர்சேஷனா எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு தெரியல. ரொம்ப ஒரு நடிகை அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அன்சிதா. இங்கே நமக்கு அது சரி விடுங்க போங்க. ஜாக்லின் அவங்க அம்மா, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப அருமையாக பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றியும். முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 12 வாரங்களாக நாமினேட் ஆகி 12 வாரங்களாகவும் அடி வாங்கி 12 வாரங்களாகவும் பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, ஜாக்லினோட ஃப்ரெண்டு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. மாடுலேஷன் என்னன்னா, நம்ம ரஜினி சார் சொல்லுவார்ல, அதான் மாடுலேஷன். தலையெல்லாம் சுத்திருச்சு எனக்கு. 12 வாரம் அவங்க நீங்க பாத்தீங்க. அப்ப பார்த்து நாங்க பூரா இழிச்சு வைப்பேலுங்க. ஏயா அப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? 12 வாரமா 2 வாரம் பேசியிருப்பாங்க ஜாக்லினை பத்தி. அதுக்கு முன்னாடி வாரம் அவங்க பேசுனது இல்ல, அவங்க இது பண்றது இல்ல. எவ்வளவு அடிக்கிருக்கும் தெரியுமா? ஏன் ஜாக்லினை மட்டும் பேச மாட்டாங்கன்னு வெளியே ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆயிட்டு தெரியுமா? சௌந்தர்யாவுக்கு முட்டு கொடுக்குறாரு, ஜாக்லினை காப்பாத்துரு. எங்க இருந்தீங்க நீங்க இப்போ? 12 வாரம் அது ஒரு பாயிண்ட் தானே. அதுக்கு தானே இந்த வாரமும் வந்து நாமினேஷன்ல வராம இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சும் இந்த டாஸ்க்ல, லேபர் டாஸ்க்ல வந்து இவங்களை தூக்கி அங்கிட்டு போட்டது அவங்க நாமினேட் ஆகணுன்றக்காக தானே. அதுக்காக தானே போட்டீங்க. இதுல 12 வாரம் நாமினேட் ஆனாங்க, 12 வாரம் வந்து அடி வாங்கி பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க பவுன்ஸ் பேக். சரி, ஜெஃப்ரி மேல ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஜெஃப்ரி மேல வந்து முரண்பாடு இருக்கு. எது பேசுறதுனாலும் ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேசுறாரு. சௌந்தர்யாட்ட முன்னாடி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது பேசினாலும் ஜெஃப்ரிட்ட வந்து அப்படி பேசுறாரு. ஜாக்லின்ட்ட பின்னாடி, அவங்க முன்னாடி பேசியிருக்காங்க இல்லையா? முன்னாடி தான் பேசுறாங்க இல்லையா? பின்னாடி பேசுறது இல்லை. அப்படியா? சரிங்க. ஆனா இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற குரூப்பை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மற்றவங்களோட கேமை வந்து விளையாட விடாம தடுத்ததோ இல்லை அந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதோ உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் பார்க்கவே இல்லை. சரி சரி சரி. இதே ஜெஃப்ரி சௌந்தர்யா இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுனாங்கன்னு சொல்லி ஜெஃப்ரி வந்து ரயானுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு ஜெஃப்ரி சொன்னான்னு சொல்லி சௌந்தர்யாட்ட சொன்னதும், சௌந்தர்யாட்டே ரயான்ட்டே சொன்னதும், அது தெரிய வந்ததுக்கப்புறம் வார்த்தையே இல்லாமல் அடைச்சு போய் உட்காந்தது உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. முட்டு கொடுங்க சைஸா, கொஞ்சம் அளவா, இந்த அளவுக்கு கொடுக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா? முக்கியமா முத்துக்குமரன் பிக் பாஸோட கேம் விளையாடுறாருன்னு சொல்லியிருக்காரு அந்த ஃப்ரெண்டு. பிக் பாஸோடவே கேம் விளையாடுறாரு அப்படின்னு தாங்க. பல்லு இருக்கவே பக்கோடா சாப்பிட்றேன்.